ஏஜிஎஸ் ஆஸ்ட்ரோ எனர்ஜி பவர் சிஸ்டம்ஸ் வழங்கும் குரு பயிற்சி பலன்கள். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் எம்ஜி சுபாஷினி. இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் வரப்போகுது. மே 1/5/2024 வருஷம் குரு பயிற்சியானது நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி நம்ம எல்லாரும் ரொம்ப விருப்பமா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு இல்லைங்களா? நம்ம சனி பயிற்சி எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் இடம் மாறுவாரு. அவருடைய இடம் மற்றும் அவங்க பார்க்குற பார்வையை வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு கல்யாணம், வீடு வாங்கணும், வீடு கட்டணும் சார், இடம் வாங்கணும், குழந்தைங்க படிப்பு, எல்லா ஒரு சுப விஷயங்களையும் கணிக்கிறவரு நம்ம சுபகிரகமான குரு பகவான். அவரு இருக்கிற இடத்தையும் அவர் பார்க்கிற பார்வையும் வச்சு நமக்குடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு ஏற்றம் அடையுது, எந்த அளவுக்கு இரக்கம் அடையுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதே மாதிரி குரு பகவான் அவருடைய பார்வையினால நம்மளுடைய வாழ்க்கைய பலமாவும் ஆக்குவாரு. அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளை சமன்படுத்துற ஒரு கிரகமாவும் இருப்பாரு. கிரகங்கள்லயே சுப கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுறவர் இவர் தான். இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயர்வாரு. இப்போ ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார். மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிற நம்ம இந்த குரு பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லா செய்ய போறாரு, அதே போல நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர போறாரு, நம்ம வீட்டுல இனி அடுத்து குழந்தை சத்தம் கேட்குமா, கெட்டி மேல சத்தம் கேட்குமா, புது வீடு வாங்க போறோமா அப்படிங்கிற ஆவலோட நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பதில் தரும் விதமாக இன்னைக்கு குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ குரு பயிற்சியானது 2024 மே மாதம் 1 நடக்க போகுது. அந்த ரிஷப குரு பயிற்சியானது கடகராசி நேயர்களான எங்களுக்குலாம் எந்த அளவுக்குங்க சார் நல்ல பலன்களை கொடுக்க போகுது? நேயர்களுக்கு வணக்கம். 2024 குரு பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குங்க மேடம். கடகராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு குரு, லாபஸ்தானத்துக்கு வருதுங்க. கன்னிராசி 3ஆம் இடமா கன்னியை பார்க்குறாரு, 5ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்குறாரு. பார்க்குற இடத்துக்கு தான் ரொம்ப பவர் ஜாஸ்தி. 3 இடமே அருமையான இடம். இந்த இடங்கள் பார்க்கும்போது குரு பார்வை பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி இப்போ காலகட்டம். ஏன்னா 3, 5, 7, 9 குருக்கு உகந்த இடம். பார்வை படுறான், குருவுடைய பார்வை இந்த இடங்கள் பதியும் போது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்சஸும் மாற்றம் கண்டிப்பா வரும். எதுக்காக சொல்றேன்னா அந்த பார்வைக்கு தான் அதிக பவர் உண்டு. அதனால நிறைய சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் வரும். இப்படி வரும்போது நீங்க உங்களுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த குரு பயிற்சியில கண்டிப்பா உங்களுக்கு வீடு கட்டுறது, குழந்தை கிடைக்கிறது, பணம் வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நல்ல ஒரு சேஞ்சஸ், நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் வரும். உங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் நல்ல ஒரு அபரிதமான ஒரு யோகத்தை அணுகக்கூடிய காலம். அதே மாதிரி அது ஏன்னா கடகராசிக்குன்னா சந்திரனுடைய வீடுங்க இல்லைங்களா, அதனால சந்திரனோட கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த குருவும் சந்திரனும் சேரும் போது ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா குருச்சந்திர யோகம் உருவாகிறது. ஏன்னா எப்பயுமே சந்திரனுக்கு அதிக பவர் இருக்கு. எல்லா கிரகங்களை விட சந்திரனுக்கு ரொம்ப அதிக பவர்ஃபுல்ல கிரகம். அதனால இப்ப இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். சார், கடகராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருக்கும்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார். இப்ப குரு பயிற்சி நடக்க போகுது இல்லைங்களா, நான் இப்போ ஒரு நவரத்னம் வாங்கி போடணும்னு நினைக்கிறேன். அது குருவுக்குரிய கனக புஷ்பராகம் போடலாங்களா, இல்ல சந்திரன் தான் என்னோட ராசி அதிபதி, முத்து போடலாங்களா, இல்லாட்டி இப்ப எனக்கு தசை நடந்துட்டு இருக்குது, சுக்கிர தசை. சரி, சோ நான் வைரம் வாங்கி போடலாங்களா? எது போட்டா இன்னும் என்னோட லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார்? நல்ல கேள்வி கேட்டேன் மேடம், ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக, அப்படி போடுறது தான் தவறு. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ கடகராசின்னு சொல்லியிருக்கீங்க, சந்திரனுடைய வீடு, சந்திரனுடைய கல் போடலாமாங்கிறது உங்களுடைய கேள்வி. அப்படி போடுறது தான் தவறு. ஏன்னா சந்திரன் பாசிட்டிவான கிரகம். ஏன்னா 2 கண்ணால் நகரக்கூடிய கிரகனால பாசிட்டிவான கிரகம். சந்திரன் ரொம்ப அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். நமக்கு சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அந்த கல்லை சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் சந்திரன் இருந்தால் போடக்கூடாது. அந்த கிரகங்கள் சந்திரன் யோகம் கொடுக்கும் போது வேற கிரகங்கள் ஏதாவது தடை ஏற்படுத்துதா, எந்த கிரகம் தடை ஏற்படுத்துதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு
குரு கிரகம் தடை ஏற்படுத்துதா இல்ல செவ்வாய் கிரகம் தடை ஏற்படுதாங்கிறத பார்க்கும்போது எந்த கிரகம் தடை ஏற்படுத்துதோ அந்த தடையில இருந்து அவங்க விலகணும். அதுக்குண்டான ஸ்டோனை தான் போடணும். எதுக்கு அப்படி சொல்றேன்னா, நம்ம உடம்புல எனர்ஜி பவர் கம்மியான பிளானட் இருக்கும். இப்ப கிரகங்கள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி உடம்புலையும் ஒவ்வொரு கிரகத்தோட எனர்ஜி பவர் கம்மியா இருக்கும். அதுல எந்த எனர்ஜி பவர் வந்து நமக்கு நெகட்டிவா ஆக்டிவேஷன் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம ஒருத்தவங்க வந்துட்டாங்க, இப்ப எனக்கு வந்து கடகராசி குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துட்டாங்க சார், நம்ம முத்து போடலாம் அப்படிம்பாங்க. அங்கதான் தப்பு பண்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அவங்களை செக் பண்ணி பார்ப்போம். அவங்க வந்து பிளானட் வந்து பாசிட்டிவா இருக்குதா, எல்லா கிரகங்களுடைய எனர்ஜி வந்து பவர் கரெக்டா இருக்குதான்னு பார்ப்போம். அவங்களுக்கு கரெக்டா இருக்குதுன்னா இந்த பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அவங்களுக்கு கல்லு போட வேண்டியது அல்ல. இப்ப வந்து இந்த பயிற்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க 6ஆம் லெவல்ல கிரகங்களோட எனர்ஜி பவர், எந்த கிரகங்களுடைய எனர்ஜி பவர் உடம்புல கம்மியா இருக்குது அந்த கிரகம் தான் தோஷமாவும் வேலை செய்யும். அதுதான் தோஷம் போ, அதைத்தான் நெகட்டிவ் போ. இப்படி நம்ம மாத்தி மாத்தி சொல்லும் போது கொஞ்சம் புரியாதனால நெகட்டிவ்னா என்னன்னா அந்த கிரக தோஷத்தை தான் நம்ம நெகட்டிவ் போம். அப்ப வந்து நம்ம இந்த சந்திரனுக்கு முத்து போடலாம் நம்ம விரும்புறோம் இல்லைங்களா? சந்திரன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அப்ப சந்திரன் நம்ம உடம்புல வீக்கா இருக்குது, எனர்ஜி கம்மியா இருக்குன்னா அதை நம்ம புஷ் பண்ணலாம். அப்ப அந்த பிளானட் வந்து அந்த பிளானட் வந்து வெயிட் இல்லாம கிரகத்துடைய பாதிப்புல இல்ல, அந்த சந்திரனுடைய வீக் வந்து நம்ம உடம்புல வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, எனர்ஜி கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு யோகத்தை தடுக்கும். அது கம்மியா இருக்கும்போது அந்த எனர்ஜி பவரை நம்ம கொடுக்கலாம். அந்த முத்துங்கிற அப்பதான் அந்த ஸ்டோனை வந்து நம்ம பரிந்துரை பண்ணுவோம். அந்த கிரகங்களுடைய எனர்ஜி நம்ம உடம்புல கம்மியா இருந்துச்சுன்னா, அந்த சந்திரனுடைய எனர்ஜி நம்ம உடம்புல கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்போது யோகத்தை கொடுக்கும். இப்படித்தான் நம்ம கல்லை தேர்வு செஞ்சு நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்கணும். அப்படித்தான் நம்ம கல்லும் போடணும். அது திசை நடந்தாலும் சரி, புத்தி நடந்தாலும் சரி, பயிற்சி நடந்தாலும் சரி, கிரக எனர்ஜி பவர் நமக்கு உடம்புல கம்மியா இருக்குதா அப்படிங்கிறது மெயினா நம்ம பார்த்து தான் நவரத்தன கல்லவே நம்ம தேர்வு செய்யணும். அதுதான் சரியா இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.